10 நிமிஷத்தில் பாசிப்பருப்பு லட்டு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக வாயில் போட்டதுமே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 2 வாட்டி கூட போட்டு நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்கிறீங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூட ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 50 கிராம் போல் நெய் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா காய்ச்சிக்கோங்க. நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது நல்லா நீட்டாக சூப்பராக வரும். நெய் உங்களுக்கு போதும் உருண்டை பிடிக்க வருதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாயில் போட்டதுமே அப்படியே மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும்.